ஆயிரங்களை இவர்கள் செலவு செய்திருக்கிறார்கள். நேற்றைக்கு கூட விடியற் காலை 2:30 மணி வரை தூங்காமல் அருமையான பாச தங்கமுத்து அவர்கள் குழுவினராக இங்கே பணி செய்து கொண்டிருந்தார் என்பதை நான் கேள்விப்பட்ட போது மிகவும் அது பாரமாக இருந்தது. இந்த வயதான நாட்களில் கூட அவர்கள் எடுத்திருக்கின்ற முயற்சி பாராட்டுதலுக்குரியது, போற்றுதலுக்குரியது. ஆகவே நாம் இந்த நாளிலே வந்திருக்கிற நாம் இந்த நிகழ்ச்சி இன்னும் கூட அநேகருக்கு சொல்லி நிறைய கூட்டத்தை கூட்டியிருக்க முடியும் அன்பிற்குரிய போதகர் தங்கமுத்து அவர்கள். ஆனாலும் கூட தன்னுடைய மனதில் நின்றவர்கள், நிலைத்தவர்கள் சிலரை மாத்திரம் இங்கு அழைத்திருக்கிறார்கள். ஆகவே நாமும் கூட வரும் நாட்களில் இந்த ஊழியங்களுக்காக ஜெபம் செய்வோம். இந்த ஊழியங்கள் வளர்வதற்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்வோம். இன்னும் நல்ல புரோகிராம்ஸ், நல்ல செய்திகள் இந்த இணையதள வானொலி மூலம் அல்லது காணொலி மூலம் உலகம் எங்கிலும் இருக்கிற தமிழ் மக்களுக்கு போய் சேர நம்மால் முடிந்த உதவிகளை செய்வோம். நிச்சயம் ஆண்டவர் நமக்கு அந்த பாக்கியத்தையும் அருளையும் நமக்கு ஆண்டவர் தருவாராக. இன்னும் தரம் வாய்ந்த நல்ல ஆவிக்குரிய சத்தியங்களை சொல்லுகிற அன்பிற்குரிய போதகர்கள், ஊழியர்கள், நல்ல பாடகர்கள் இந்த இணையதள வானொலிக்கு வருகை தந்து தங்களுடைய தாளந்துகளை பல 100 மக்களுக்கு பிரயோஜனப்படும்படி செலவிட வேண்டும் என்பதுதான் நம்முடைய இதயத்தின் உள்ளத்தின் விருப்பம். ஆகவே இந்த நாளிலும் கூட இந்த நிகழ்ச்சி நடுவிலே நாங்கள் உண்மையாகவே கர்த்தருக்குள் மகிழ்ந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம். இன்டர்நெட் இணையதளங்களை பயன்படுத்தி கடல் கடந்து, தேசம் கடந்து, கண்டம் கடந்து மக்கள் பயன்பெற முடியும் என்பதை இந்த நாளிலே தேவன் நம் மூலமாக நிரூபித்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை இரவு வெகு நேரமானாலும் கனடா தேசத்திலே மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் சில நாடுகளிலே பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரர்கள் தூக்கத்தை தவிர்த்து இதை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அப்படி கவனித்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய அன்பு சொந்தங்கள், ஆவிக்குரிய சொந்தங்கள், சரீர பிரகாரமாக எங்களுடைய தொப்புள்கூடிய உறவுகள், இலங்கை தமிழ் வாழ் மக்கள், புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் அத்தனை பேருக்கும் நாங்கள் சொல்லுகிற ஒரு வேண்டுகோள், விடுக்கிற வேண்டுகோள் என்னவென்றால், இந்த இந்திய தேசத்திலே சென்னையிலே தமிழ் மக்களுக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற இந்த ஊழியங்களை நினைவு கூறுங்கள். இந்த ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். இங்கு நடைபெறக்கூடிய ஊழியங்களுக்கு உதவி செய்ய நீங்கள் ஏவப்பட்டால் அன்பிற்குரிய வின்சென்ட் மனுவேல் அவர்களை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் தாராளமான உதவிகளை செய்யுங்கள். அவர்களுக்கு நீங்கள் செய்கிற உதவி இன்னும் வேகமாக, விரைவாக உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய இடம்பெயர்ந்திருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு நற்செய்தி போவதற்கு பயனுள்ளதாக இருக்கும். நானும் கூட இப்படி சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஹாலண்ட் தேசத்தில் இருக்கக்கூடிய அன்பிற்குரிய போதகர் ரெபேக்கா மூலமாக இந்த இணையதளத்தை குறித்து கேள்விப்பட்டேன். என்னுடைய பத்திரிகைகள் வாசித்த போது என்னை தொடர்பு கொண்டார்கள். இப்படி ஒரு இணையதள வானொலி இருக்கு, நீங்க வர வேண்டும் என்று சொன்னார்கள். அவர்கள் அறிமுகப்படுத்தி விட்டு சென்ற அந்த நாளில் இருந்து ஏறத்தாழ 5 ஆண்டுகளாக தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் ஒருவேளை வெளிதேசத்துக்கு சென்றாலும் நான் எவ்விதமாக எப்படியாக ஒரு தொடர்பை உண்டு பண்ணி இந்த செய்தியை கொடுப்பதற்கு நான் முயற்சிப்பேன். ஒருவேளை இந்த செய்தியை அருமையான போதகரமாக ஹாலண்டில் பார்த்துக் கொண்டிருந்தால் உங்களுக்கு நான் இதயத்தின் நன்றி சொல்லுகிறேன், நீங்கள் அறிமுகப்படுத்தியதற்காக. தொடர்ந்து அதை போல ஆங்காங்கு பார்த்துக் கொண்டிருக்கிற, கவனித்துக் கொண்டிருக்கிற மக்கள் யாவரும் இந்த ஊழியர்களுக்கு உதவிகளை செய்வோம். தமிழகத்திலே, இந்தியாவில் இருக்கக்கூடிய அருமையான சகோதரர்கள் ஒருவேளை பாண்டிச்சேரியில ஆல்பர்ட்டையா பார்த்துக் கொண்டிருந்தால் அங்கங்க இருக்கிற பகுதிகளில் இந்த ஊழியங்களை குறித்து மற்றவர்களுக்கு அறிவியுங்கள். இனி நம்முடைய ஆசிய மக்களுக்காக நம்முடைய நேரப்படி செய்திகள் வழங்கப்பட இருக்கிறது. நாம் இரவெல்லாம் விழித்திருந்த செய்திகளை நாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இனி நம்முடைய நேரத்திலே இந்த செய்திகள் வரப்போகிறது. அன்பிற்குரிய ஐயா கிருபாகரன் ஐயாவை போல, செல்லத்துறையாவை போல நல்ல தரம் வாய்ந்த தேவனுடைய தாசர்கள் செய்திகளை கொடுக்க இருக்கிறார்கள். என்னுடைய அன்பிற்குரிய சகோதரர் ஆஸ்திரேலியாவிலே சாந்தகுமார் பஞ்சலிங்கம் அவர்கள் செய்தியை செவ்வாய்க்கிழமை கொடுப்பேன் என்று சொல்லுவார். அவருடைய செய்தியை கேட்கணும்னு 4:30 மணிக்கு அல்லது 3 மணிக்கெல்லாம் 3-4 மணிக்கெல்லாம் விழித்திருக்க வேண்டும். நான் அப்படி யோசிப்பேன், இந்த செய்திகள் பகலிலே வந்தால் நல்லா இருக்குமே சொல்லி. விதமான நம்முடைய சகோதரருடைய செய்திகள் பகலிலே வரட்டும். கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஒரு 3 விஷயத்தை மாத்திரம், 3 இன்சிடென்ட்டை மாத்திரம் நான் ஒரு few minutesல சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். வல்லமையின் அலைகள். வல்லமையிலே மிகப்பெரிய வல்லமை ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை தான். இயேசு உயிர்த்தெழாவிட்டால் நாம் இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறது விருதா. இயேசு உயிர்த்தெழாவிட்டால் நம்முடைய விசுவாசம் வீண். இயேசு உயிர்த்தெழுந்தபடினாலே தான் இன்றைக்கு கிறிஸ்தவம் ஜீவிக்கிறது, கிறிஸ்தவம் உலகமெங்கிலும் வியாபித்திருக்கிறது. ஆகவே இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையின் அலைகள் நமக்கு தொடர்ந்து தரும் என்பதில் ஐயமில்லை. ஆகவே இந்த உயிர்த்தெழுந்த தேவனை தரிசிப்பதற்கும் அவருடைய வல்லமை அனுபவிப்பதற்கும் 3 இன்சிடென்ட்ஸ் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். We get 6 lessons from 3 incidents. இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர் அங்கே நின்ற போதும் அவரை அறியாதிருந்த மக்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது மகதலேனா மரியாள். யோவான் சுவிசேஷ புத்தகம் 20ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே அங்கே இயேசு நிற்பதை அவள் அறியாதிருந்தாள்.
பிறகு இயேசுவை கண்டுகொள்வதற்கு அவ்விடத்திலே காணப்பட்ட இரண்டு குவாலிட்டிஸ், இரண்டு தகுதிகள் எலிஜிபிள். என்னன்னு சொன்னா, ஒன்று, அவள் அதிகாலமே தேவனை தேடினாள். இரண்டு, அவள் தேவனுடைய சத்தத்தை புரிந்து கொள்ளுகிற தன்மையுடையவளாக இருந்தாள். இதை குறித்து நாம் மார்க் 16 அதிகாரம் 9வது வசனம், யோவான் 20 அதிகாரம் 16வது வசனத்திலே பார்க்க முடியும். யோவான் 20 அதிகாரம் 14வது வசனத்திலே இயேசுவை அறியாதிருந்த அவள் இயேசுவை காணும்படி, உயிர்த்தெழுந்த தேவனை தரிசிக்கும்படி அவ்விடத்திலே காணப்பட்ட இரண்டு தகுதிகள் என்னவென்றால், அதிகாலையில் தேடக்கூடியவளாய் இருந்தாள், இயேசுவின் சத்தத்தை புரிந்து கொள்கிற தன்மையை பெற்றிருந்தாள். ஆகவே உயிர்த்தெழுந்த தேவனை நாம் தரிசிப்பதற்கும் அவருடைய வல்லமை பெற்றுக் கொள்வதற்கும் இரண்டு தகுதிகளை மரியாள் நம்மோடு கூட பேசுகிறாள். அதிகாலையில் தேடுங்கள் தேவனை, இறைவனை தேடுங்கள், பிறகு அவருடைய சத்தத்தை கேட்டு பழகுங்கள். வேதாகமம் முழுவதிலும் நாம் கவனித்து பார்த்தால் அதிகாலையில் தேவனை தேடுவதற்கு வேதம் வலியுறுத்துகிறது. சங்கீத புஸ்தகம் 5:3, சங்கீதம் 57:7-8, சங்கீதம் 108:1-2, நீதிமொழிகள் 8:17, புலம்பல் 3:22-23, மார்க் 1:35 போன்ற பல வசனங்கள் அதை நமக்கு வலியுறுத்துகிறது. இரண்டாவது இன்சிடென்ட், லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 24 அதிகாரம் 16வது வசனம். எம்மாவு சீஷர்கள் அவரோடு நடந்து வந்த இயேசுவை அறியாதிருந்தார்கள். அங்கே உயிர்த்தெழுந்த தேவன் வந்து விட்டார், அவரை பார்க்க முடியவில்லை. பிறகு எப்படி அவரை தரிசித்தார்கள்? அவரை தரிசிப்பதற்கு இடத்திலே காணப்பட்டால் தகுதிகள் என்ன என்று கீழ் நோக்கி வாசித்துக் கொண்டு வந்தால், முதலாவது, இறைவனுடைய வாக்கு, வல்லமையான தேவனுடைய வார்த்தை அவருடைய உள்ளத்திலே ஒரு எழுச்சி உண்டு பண்ணியது. தேவனுடைய வசனங்கள், தேவனுடைய வார்த்தைகள் நாம் சரியாக கேட்க துவங்கினால் இந்த வார்த்தைகள் நம்மை அனல் மூட்டும், நம்மை ஜீவனுள்ளாக மாற்றும். இதை குறித்து நாம் லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 24 அதிகாரம் 32வது வசனத்தில் வாசிக்க முடியும். கர்த்தருடைய வாக்கு எப்படி பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிற போது தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறதோ, அதுபோலவே ஒரு மனிதன் தேவனுடைய வசனத்தை முறையாக சரியாக தன்னுடைய இதயத்தில் பதித்து வைத்துக் கொள்கின்ற போது அந்த வார்த்தைகள் ஒரு மனிதனுக்குள்ளே வல்லமையை கொடுக்க முடியும். ஆகவே இந்த வல்லமையின் அலைகள் இணையதள வானொலி மூலமாக அன்பு சகோதரர்கள் அதைத்தான் செய்து கொண்டு வருகிறார்கள். இதை கேட்கிறவர்கள் அத்தனை பேரும் வல்லமை பெற வேண்டும் என்பதற்காக. ஆகவே எம்மாவு சீஷர்கள் இயேசுவை அறிந்து கொள்வதற்கு அவரிடத்தில் காணப்பட்ட முதல் தகுதி தேவனுடைய வார்த்தை. அவர்கள் சொல்லுகிறார்கள், நம்மோடு கூட பேசின போது, வேத வசனங்களை விளங்க காட்டின பொழுது நம்முடைய இதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா, உள்ளம் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லுகிறதை நாம் வாசிக்க முடியும். அன்பானவர்களே, தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய இதயத்தில் பதிப்போம். உபாகமம் 6:6, சங்கீதம் 119:9-11, நீதிமொழிகள் 1:3 அதிகாரம் 4வது வசனம், 7 அதிகாரம் 3வது வசனம், ஏசாயா 51:7, யோபு 22:21, கொலோசையர் 3:16 போன்ற வசனங்கள் எல்லாம் சொல்லுகிறது தேவனுடைய வார்த்தையை இதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த ஒரு நல்ல ஒரு அனுபவம், கர்த்தருடைய வார்த்தையுடைய இதயங்களுக்குள்ளே கிரீசியும்படியான ஒரு அனுபவம் கிடைத்தபடினாலே இயேசுவில் காண முடிந்தது. இரண்டாவது, அப்பத்தை பிட்டவர்கள் கையில கொடுத்த போது கண்கள் திறக்கப்பட்டது என்று நாம் 30 அதிகாரம் 30வது வசனம், அதாவது லூக்கா 24:30 நாம் வாசிக்கிறோம். அப்பம் இருக்கிற ஒரு சிறிய ஆராதனை இங்கே நடைபெறுகிறது. திருவிருந்து ஆராதனையிலே பயபக்தியோடு சாங்டிபிகேஷன், சுத்திகரிக்கப்பட வேண்டும், பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்ற நல்ல அந்த ஒரு உண்மையான வாஞ்சையோடு தாகத்தோடு நாம் தேவனுடைய அந்த திருவிருந்தாடலை பங்கெடுக்கிற போதெல்லாம் நாம் உயிர்த்தெழுந்த தேவனை தரிசிக்க துவங்குகிறோம். அப்படிப்பட்ட நல்ல ஆவிக்குரிய தன்மைகளை, the divine அந்த நேச்சரை ஆண்டவர் நமக்குள்ளே உருவாக்குகிறார். இரண்டாவது இன்சிடென்ட். மூணாவது இன்சிடென்ட், நாம் யாவர் அறிந்திருக்கிறபடி யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 21 அதிகாரத்திலே 1 தொடங்கி 3 வரை வாசித்து பாருங்க. மன்னிக்கவும், 4வது வசனம், இயேசு அங்கே வந்து நின்று அவர் பேசின போது இயேசுவை அறியாதிருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். அதற்கு இடத்தில் காணப்பட்ட 2 தகுதி. ஒன்னு என்னன்னா ஃபெலோஷிப். பின்வாங்கி போனாலும், அதாவது மனுஷரை பிடிக்கவிழாக்கவே மீனை பிடிக்காதீங்க என்று சொன்ன போதிலும் அவர்கள் மீனை பிடிக்க சென்றார்கள். ஒரு பின்வாங்கின ஒரு அனுபவம், பேக்ஸ்லைடிங் எக்ஸ்பீரியன்ஸ். அங்க பின்வாங்கி போகிறார்கள், மீன் பிடிக்க சென்றார்கள். மீன் பிடிக்க போனாலும் ஒற்றுமையா இருந்தார்கள், ஒரு மனமாய் இருந்தார்கள், ஃபெலோஷிப்பா இருந்தாங்க. இயேசு அதைத்தான் விரும்பினார். சண்டை போட்டாலும் பரவாயில்லப்பா, ஒன்னா இருங்க. ஆர்குமெண்ட் பண்ணனாங்க, வாக்குவாதம் பண்ணினார்கள், ஆனால் ஒன்றாய் இருந்தார்கள். யூதர்களுக்கு பயந்து பூட்டப்பட்ட அறைக்குள் இருந்தார்கள், ஆனால் ஒன்றாய் இருந்தார்கள். ஆகவேதான் இயேசு இங்கே வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அன்பிற்குரியவர்களே, ஃபெலோஷிப்பா இருந்தாங்க. கர்த்தர் இங்கே வந்தார். இரண்டாவது, இயேசுதான் என்று முதலாவது அடையாளம் கண்டு கொண்டவன் அன்பின் ஜீசன் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் யோவான். நாம் எந்த அளவுக்கு இறைவன் மேல், தேவனுடைய நாமத்தின் மேல், இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையின் மேலே நாம் அன்புள்ளவர்களாய் இருக்கிறோமோ அதை பொறுத்துத்தான் அவரை காண முடியும், அவரை தரிசிக்க முடியும். 1 யோவான் 4:8 சொல்லுகிறது, அன்பில்லாதவன் தேவனை அறியான். ஆகவே இந்த நாளிலும்
உயிர்த்தெழுந்த வல்லமை பெறுவதற்கு 6 காரியங்கள். அதிகாலையில் தேடுங்கள், தேவன் சத்தத்தை கேட்டு பழகுங்கள், திருமறை வசனங்களை இதயத்தில் ஏற்றுங்கள், 4வதாக திருவிருந்து ஆராதனை பயபக்தியோடு கலந்து கொள்ளுங்கள், 5வதாக ஐக்கியம் கொள்ளுங்கள், 6வதாக தேவனிடத்தில் அன்பு கூறுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோமா? தேவனுடைய சமூகத்திலே கண்களை மூடி பயபக்தியோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். Praise God. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். வல்லமைகள் மாறாதவை. 2000 வருஷங்களுக்கு முன்பதாக உயிர் தெழுந்த அந்த வல்லமையினாலே உயிர்ப்பிக்கப்பட்ட நீர் உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை அனுப்பின நிமித்தமாக அந்த வல்லமையை நாங்கள் இப்பொழுது அனுபவிக்கும்படியான பெரிய பாக்கியத்தை நீங்களுக்கு தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். மாமிசமான யாவருமே இன்றைக்கும் கொண்டு வருகிறேன். இப்பொழுது ஆண்டவரே உம்முடைய வானொலிக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்திய தேசத்திலே தமிழ் மக்களின் நடுவிலே இந்த ஊழியர் இன்னும் வளர விருத்தி அடைய நாங்கள் உம்முடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இன்றைக்கு ஆரம்பிக்கப்படுகிற இந்த பணிகள் ஆண்டவரே மிக அற்புதமாக மிக அதிசயமாக வளர்ந்து பெருக ஆண்டவர் உதவி செய்யும். இந்த நாளிலும் இந்த விழாவிற்கு வருகின்றிருக்கிற அத்தனை மக்கள் மேலும் உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை தங்க வேண்டும் என்று உம்முடைய திருநாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரின் உயிர்த்தெழுந்த செய்தியையும் அதன் மூலமாக உயிர்த்தெழுந்த பலரின் அனுபவங்களையும் பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்கள் செய்தியாக கூறினார்கள். அதோடு அல்லாமல் வல்லமையின் அலைகள் ஊழியத்தின் செயலர் என்ற நிர்வாகத்தில் இருக்கிறபடினாலே அதை பற்றியும் நமக்கு விரிவாக தெரிவித்தார்கள். நாம் இணையத்தின் மூலமாக தொடர்ந்து இந்த வல்லமையின் அலைகள் ஊழியங்களை பார்க்க வேண்டும், அதை பலருக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்கள் முன்னே நாங்கள் வைக்கின்றோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தமிழீழத்தில் உயிரிழந்தவர்களின் உணர்வுகளை உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர். அவைகள் எல்லாம் உயிர் பெற்று ஒரு நாள் விடுதலையாக விடியும் என்ற நம்பிக்கையோடு இறுதி ஜெபத்திற்குள் நாம் நுழைகின்றோம். இறுதி ஜெபத்தை சகோதரர் சார்லஸ் அவர்கள் ஏறெடுப்பார்கள். இறுதியாக வல்லமையின் அலைகள் ஊழியத்தினுடைய கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறோம். இத்தனை நேரம் வேதத்திலே வாசிக்கிறோம். யாக்கோப்பு ஏல் பெத்தேலிலே கனவு காண்கிறான், தரிசிக்கிறான். அப்பொழுது தேவதூதர்கள் ஏறுமுகமாகவும் இறங்கு முகமாகவும் இருக்கதை பார்க்கிறான். இத்தனை நேரம் இறங்கின தேவ பிரசன்னத்துக்கு நன்றி. அநேகர் தேவனுடைய செய்தியை தேவ தூது பரத்திலிருந்து அப்படிப்பட்ட ஒரு ஒத்தாசை அனுப்பினார். இப்பொழுது
தேவனுக்கு நேராக நாம் கேட்க போகிற நேரம். ஆகவே கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். பரலோக பிதாவே, இந்த நேரத்தில் ஆண்டவரே, இந்த வல்லமையின் ஊழியம், வல்லமையின் அழைகள் ஊழியத்தை துவக்கம் ஆண்டவரே அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நாளை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, முந்தி சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உம்முடைய வருகைக்காக அநேகரை ஆயத்தப்படுத்துவதற்காக இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்பொழுதுமாக இதை பார்த்துக் கொண்டிருக்கிறவர்கள், இதை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே, தேவ ஆவியானவர் வித்தியாசமான முறையிலே கர்த்தர் இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம். நல்ல புல் உள்ள இடங்களிலே மெய்ப்பீராக ஆண்டவரே, வறண்டு போன ஆத்துமாக்களுக்கு நல்ல உதாரணத்துவமான ஆண்டவரே, நல்ல ஔஷதமான வார்த்தைகளினாலே ஒவ்வொரு இருதயங்களையும் நிரப்புவீராக. நீர் சமீபத்துக்கு மாத்திரமல்ல, தூரத்துக்கும் தேவன் என்பதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். தேவ ஆவியானவர் பறந்து இருப்பீராக, பறந்து காப்பீராக. உம்முடைய ஆம்னிபொட்டன்ஸ் பரவி 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 ஒவ்வொரு இருதயங்களும் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அன்பில்லாமல் ஆண்டவரே இருக்கிற இந்த உலகத்திலே கர்த்தர் இந்த காலவெளியில ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, இந்த இரவு நேரத்திலே பார்த்துக் கொண்டிருக்கிற கனடா பகுதி மக்களுக்கு நல்ல ஒரு அன்பை கர்த்தர் ஆண்டவரை கட்டளையிடுவீராக. சமாதானத்தை தருவீராக. பிரிவுகள் மாறட்டும், பிரிவினைகள் எண்ணங்கள் மாறட்டும், சத்துருடைய சதிகள் எல்லாம் விலகட்டும். தொடர்ந்து வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட காரியங்கள் இங்கு நடைபெற கர்த்தர் உதவி செய்வீராக. தொடர்ந்து இப்படிப்பட்ட ஊழியங்கள் செய்வதற்கு எந்த தடையும் இல்லாதபடிக்கு, எதுவும் குறுக்கீடு இல்லாதபடிக்கு தேவ ஆவியானுடைய ஆண்டவரே ஒற்றுமையையும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் இந்த நேரத்தை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நீர் மாத்திரம் மகிமைப்படும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். பாஸ்டர் சார்ல்ஸ் அவர்களுக்கு நன்றி. இறுதியாக வல்லமையின் அலைகள் ஊழியத்தின் இந்திய தலைவர் பாஸ்டர் ஜான் தங்கமுத்து அவர்கள் இந்த ஊழியத்தை பற்றி சில வார்த்தைகள் கூறி ஆசீர்வாதத்தை நல்குவார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். என்னுடைய அழைப்பிற்கு இணங்கி என்னுடைய மதிப்புக்குரிய போதகர்கள் பாஸ்டர் செல்லதுரை அவர்களும், பாஸ்டர் கிருபாகரன் மார்க்கஸ் அவர்களும், பாஸ்டர் கைவலியம் அவர்களும், சகோதரர் தளபதி அவர்களும், பாஸ்டர் டேவிட் அவர்களும், மற்றும் வெளியே உட்கார்ந்திருக்கிற ஊழியக்காரர்கள் பிரதர் தாமஸ் அவர்கள் வந்திருக்கிறார்கள், பிரதர் வியாசர் லான்ஸ் வந்திருக்கிறாங்க, சகோதரர் அல்லேலூயா ராபர்ட் அவர்கள் வந்திருந்தாங்க, பெஞ்சமின், நெகேமியா மற்றும் நிறைய சகோதரர் வந்திருக்கிறாங்க. இவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வல்லமையின் அலைகள் ஊழியத்தில் 2010 வருஷத்துல நான் என்னுடைய மகளோடு அமெரிக்க தேசத்தில் இருந்த போது ஜெயா கனகரத்னம் அவர்கள் இந்த ஊழியத்துகளை ஒரு சாட்சி கொடுங்கள் என்று எனக்கு சொன்னார்கள். ஒரு 15 நிமிஷம் சாட்சி கொடுக்க ஆரம்பித்தேன். அப்ப ஒவ்வொரு நாளும் அவர்கள் அந்த வானொலியில என்னை கூப்பிட்டு, ஐயா இப்ப ஃப்ரீயா இருக்கீங்களா, ஒரு 15 நிமிஷம் பேசுங்க ஐயான்வாங்க. இப்படி ஆரம்பித்ததுதான் அமெரிக்க தேசத்துல இருந்ததான 4 மாதமும் அந்த ஒவ்வொரு நாளும் அங்க செய்தி கொடுக்க ஆரம்பித்தேன். அநேக மக்கள் சந்தோஷப்பட்டார்கள், அநேக மக்கள் என்னை உற்சாகப்படுத்தினார்கள். பல நாடுகளில் இருந்து எனக்கு அப்பொழுதே போன் கால் வரும். ரஷ்யாவிலிருந்து, மற்றும் லண்டன்ல இருந்து, இலங்கையில இருந்து, கனடாவில இருந்து வரும்போது எனக்கு மிக சந்தோஷமா இருந்தது. அந்த ஊழியத்தை சென்னைக்கு சென்றால் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். நானும் இங்கே வந்து சென்னையிலே இதை செய்யலாம் என்று யோசித்த போது இதை செய்து கொண்டிருந்த ஒரு சகோதரரை சந்தித்து, எப்படியாவது நீ செய்யுங்க, இது சுவிசேஷம் பிரபலமாகிறது, நானும் உங்களுக்கு உதவி செய்ய சொல்லி அந்த சகோதரை தைரியப்படுத்தினேன். அவருக்கு என்ன வேணும் அத்தனை நான் கொடுக்கிறேன், ஒரு மாதத்துக்கு எவ்வளவு செலவாகும் அதையும் நான் கொடுக்கிறேன் சொல்லி அவரை உற்சாகப்படுத்தினேன். அது கைகூடி வரவில்லை. 6 மாசத்துக்கு தேவையான அனைத்தையும் செக் போட்டு கொடுத்துருந்தேன், கைகூடி வரல. கடைசியாக சோர்ந்து போயிட்டோம், என்ன செய்வதுன்னு தெரியவில்லை. நான் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை செய்தி கொடுத்து கொண்டே இருந்தேன். அப்பொழுதுதான் இதை நீங்களே செய்யணும் ஐயா சொல்லி கடந்த 2 வருஷமாக 2010 போன்றது 11, 12, 2 வருஷமும் இதை தொடர்ந்து வெள்ளி சனியும் அந்த மக்களோடு பழகினது. 1/2 மணி நேரம் புரோகிராம் இருந்தது, அப்புறம் 1 மணி நேரமானது, இப்பொழுது 1.5 மணி நேரமாக மாறி போனது. இப்பொழுது இந்த இந்திய தேசத்துக்கு ஒரு தலைவராய் வைத்து அருமையான ஐயா கைவலியம் டேவிட் செக்ரட்டரி, சகோதரர் ஜோ ட்ரெஷரரும் மற்றும் அநேக சகோதரர்களை போட்டு ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பித்து வேவ்ஸ் ஆஃப் பவர்
இந்தியா ட்ரஸ்ட் அதை அறிமுகப்படுத்தி கவர்மெண்ட்ல அதை பதிவு செய்து இப்ப தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறோம். இதற்கு அநேக மக்கள் உதவி செய்ய ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு கூட இந்த விழாக்கு அநேக மக்கள் சொன்னாங்க, ஐயா இந்த விழா முடித்தோடனே எல்லாருக்கும் நல்ல விருது கொடுங்க. நேற்றைக்கு பாண்டிச்சேரியில் பேசிக் கொண்டிருந்த பொழுதும் கனடா தேசத்திலிருந்தும் ஒரு நல்ல விருந்து கொடுங்க. நல்ல விருந்து காலையில கொடுக்க முடியாது, ஆனாலும் கொடுப்பேன்னு சொல்லி அவர்களுக்கு நான் ஆயத்தப்படுத்தினேன். மிக்க நன்றி. இந்த நாளில வந்தது மட்டுமல்ல, அங்க ஸ்டுடியோவை இப்ப திறக்க போகிறோம். அருமையான ஐயா கைவிலியம் டேவிட் அவர்கள் திறப்பார்கள். மேலே எல்லாரும் போய்விட்டு திரும்பி கீழே வந்து அமர்ந்துருவோம். ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். தயவுசெய்து இருந்து இதை சிறப்பித்தவர்கள் முடிவு வரை இருக்க வேண்டும் நம்புகிறேன். இதற்கு மிக உதவியாக அங்கு ஒரு செய்து கொண்டிருக்கிறார். அவர் தான் சகோதரர் ஆனந்த். அவர் வராவிட்டால் இங்க இருக்கிற இந்த காட்சிகளை மேலே கொண்டு போய் அங்கிருந்து கனடாக்கு போய் கனடாவிலிருந்து உலகமெங்கும் இது பரவி கொண்டிருக்கிறது. இதற்கு முக்கியமாக எனக்கு உறுதுணையாக இருந்தவர் நேற்று இரவு 2:30 மணி ஆனது. சோர்வுதான், எதுவும் வரவில்லை. ராத்திரி 12 மணிக்கு இந்த வீடியோ கேமரா கொண்டாந்தோம். ஒரு இடத்துல கொண்டு போய் எல்லாம் ஃபெயிலியர், முடிவு வரைந்து நம்ம கூட இருக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. இது நடக்குமான ராத்திரி இரவு 1 மணிக்கு வின்சனோட பேசிக்கொண்டிருக்கேன். பிரதர் எல்லாம் ஸ்டக்கப் ஆயிருக்கு, ஆனாலும் நடக்கும் நடக்கும் நடக்கும். அதற்கு மெயின் காரியம் மேல ஒரு இன்ஜினியர் இருந்து பிரதர் ஆனந்த் அவர் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். வந்தவங்க அனைவருக்காக ஜெபித்ததற்காக ஸ்தோத்திரம். அப்படியே நாம் ஆசீர்வாதத்தோடு முடிப்போம். முடித்த உடனே மேலே செய்து மேலே சென்று அந்த ஒளிப்பதிவத்தை திறந்து வைப்பார்கள். நல்ல தகப்பனே உமக்கு நன்றி. இந்த இடத்தை ஆசீர்வதித்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் வந்த ஒவ்வொருவரோடும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உலகம் எங்கும் இருக்கிற எங்கள் அருமையான சகோதர சகோதரிகளோடும் என்றும் என்றும் இயேசு கிறிஸ்து வருவரைக்கும் நிலைத்திருந்து காக்க கடவுது. ஆமென் ஆமென். அப்படியே நாம் யாவரும் மேலே கடந்து செல்வோம். நம்ம சென்று அங்கே ஒரு ஜெபத்தோடு நாம் அந்த ஒளிப்பதிவத்தை திறந்து வைப்போம். பண்றாங்களா? என்ன பண்றதுப்பா? எல்லாம் ரெடி பண்ணி அருமையான பார்வையாளர்களே, நேயர்களே, வல்லமையின் அலைகள் ஒளிப்பதகம் துறப்புழா நிகழ்ச்சியில் இவ்வளவு நேரம் நீங்கள் கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் இருக்கிறீர்கள். கர்த்தருடைய மகா கிருபையினால இந்த நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எல்லாவற்றுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கே எல்லா கனம் துதிகளையும் நாங்கள் கொடுப்போம். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். எமது கலையத்தை அங்கு திறப்பு செய்ய இருக்கின்றார்கள். அதையும் நாங்கள் கண்டுகளித்து பின்பதாக நிகழ்ச்சிக்குள்ளே நாங்கள் கடந்து செல்லலாம். இவ்வளவு நேரம் நீங்கள் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்தும் ஒரு 5-10 நிமிடங்களோடு இணைந்திருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.
கலையத்தை திறக்க இருக்கின்றார்கள். தங்கமுத்து ஐயாவோடு அவருடைய மகன் ஜோ மற்றும் பாஸ்டர் கைவல்யம் டேவிட் ஐயா அவர்கள். அது மாத்திரமில்லை, அநேக ஊழியக்காரர்கள் அங்கு வந்திருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக மாத்திரம். அவனுடைய ஒலி தவிர்க்க முடியாத காரணத்தினால் கேட்க முடியாமல் இருக்கிறது. அதற்காக மனம் பெருந்துகின்றோம். இப்பொழுது ஜெபம் செய்கின்றார்கள். ஒலியை நாங்கள் கேட்க முடியாவிட்டாலும் கர்த்தருடைய பிரசன்னம் அங்கு இருப்பதை உணர்வோம். அருமையான பாஸ்டர் கைவல்யம் டேவிட் ஐயா அவர்கள் கலையத்தை ரிபனை வெட்டி அவர் ஆரம்பிக்க இருக்கின்றார். அதாவது துறக்க இருக்கின்றார் ரிபனை வெட்டி. பிரபலமான ஊழியர்களும் இந்த எளிய இடத்திற்கு வந்து அருளுரை ஆற்ற தெய்வீக வார்த்தைகளை பிரசங்கம் செய்யும்படியாக இந்த ஸ்தலம் உண்மையாகவே அநேக தேவதாசர்கள் வந்து போகிற ஒரு இடமாக இருக்கு. இந்த இடத்திலே எந்த விதமான டெக்னிக்கல் ப்ராப்ளம் வராதபடிக்கு எல்லாம் நேர்த்தியாக சிலருக்கு இதுவரை ஆண்டு உதவி செய்திருக்கிறார். இந்த இடத்திலே இந்த ஸ்டுடியோ இருக்கின்ற வரை எந்த டெக்னிக்கல் ப்ராப்ளம் வராதபடிக்கு கர்த்தர் இந்த இயந்திரங்களை, அந்த மெட்டீரியல்ஸை, இந்த எக்யூப்மெண்ட்ஸை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் இரத்தத்திற்குள்ளாக தேவன் மூடி மறைத்துக் கொள்ளும்படியாக நாம் ஸ்தோத்திரம் செய்வோம். ஆமென். இந்த இடத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள், செய்திகள், பாடல்கள், சாட்சிகள் அத்தனையுமே செத்துக் கொண்டிருக்கிற மக்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில மரித்து கிடக்கிற மக்களை உயிர்ப்பிக்கக்கூடியதாக, அநேகரை உற்சாகப்படுத்தக்கூடியதாக கர்த்தர் உதவி செய்யும்படி கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செய்வோம். இந்த ஊழியத்திற்கு விரோதமாக எந்த மனுஷிக சக்திகளும் செயல்படாதபடி காத்துக் கொள்ளும்படி கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செய்வோம். எந்த விதமான பொல்லாத மனிதனுடைய செயல்களும் இதுக்கு விரோதமாக எழும்பாதபடி கர்த்தர் காத்துக் கொள்ளும்படி கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செய்வோம். இந்த ஊழியங்களுக்கு விரோதமாக எந்த விதமான அந்தகார வல்லமைகளும் செயல்படாதபடி ஆண்டவர் தம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை எப்பொழுதும் இந்த ஸ்தலத்தில் வைக்கும்படியாக கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செய்வோம். இந்த அருமையான ஒளிப்பதிப்பகத்தை, வல்லமையின் அலைகள் இணையதள வானொலியின் ஒளிப்பதிப்பகத்தை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் பெயராலே பிரதிஷ்டை செய்கிறேன். ஆமென். குறித்து பாடிட பாத்திரமே துங்கவனேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனேசுவின் நாமமதே. துதிகளின் மாற்றியில் வாசம் செய்யும் தூயனை
நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இங்க இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ்க்கு முன்பதாக கரங்களை உயர்த்தி இந்த ஸ்தலத்தை ஆசீர்வதிக்கும்படி எல்லா தேவதாசர்களும் ஆண்டவரை ஸ்தோத்திரித்து கர்த்தரை மகிமைப்படுத்த. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆண்டவரே, பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே உம்முடைய நாம மகிமைப்படும்படியாக உலகம் முழுவதும் வல்லமை கடந்து செல்வதற்காக இந்த பெரிய தாசியை நீ ஏற்படுத்துகிறீர் ஆண்டவரே. இது ஒரு நாளும் தடைபடாதபடி ஆண்டவரே, each and every equipments, let thy hand be upon them. All the obstacles, let it removed in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தடைகளும் நீங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையான கரம் இந்த இடத்துல காணப்படட்டும் ஆண்டவரே. பாடுகிற பேசுகிற ஒவ்வொருவரோடும் தேவனுடைய வல்லமை இறங்குவதாக. அந்த வல்லமை புறப்பட்டு சொல்லும் பொழுது ஆண்டவரே, அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். மிக்க நன்றி. இந்த நேரத்தில் இந்த இடத்துல வந்து இந்த சிறிய இடத்துல 2 மாடி மேலே ஏறி எல்லாரும் வந்து சிறப்பித்ததுக்காக உங்கள் எல்லாருக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு தேவ ஊழியக்காரர்களுக்காகவும் தேவனுடைய சுவிசேஷர்களுக்காகவும் பாடகர்களுக்காகவும் நான் நன்றி செலுத்துறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசேஷமாக இந்த அருமையான சகோதரர் ஆனந்த் அவர்களுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கணும். இந்த அருமையான மகனுடைய பெரிய ஒத்தாசை தான் இந்த சவுண்டு, இந்த ஒளிப்பதிவு வெளியானது. இரவு பகலாக என்னோடு உழைத்து இதை எப்படிங்க கொண்டு வந்து ஸ்கைப் மூலமாக உலகமெங்கும் கொண்டு போகும் என்ற ஒரு பெரிய அறிவை தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். சோறு இல்லாம நமக்காக உழைத்தார். அந்த மகனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் எல்லாரும். ஆண்டவரே, இந்த மகனை நீர் ஆசீர்வதிப்பீராக. இவர் கொடுத்த ஞானம் உலகம் எங்கு போகட்டும் ஐயா, அநேகருக்கு பிரயோஜனப்படட்டும். அநேக வானொலிகள் இந்த மகன் மூலமாய் காணொலிகள் புறப்பட்டு போக மகனுக்கு உதவி செய்யும். இந்த மகனை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதா. விசேஷமாக வந்து அனைவரும் இருந்து ஒரு சிறிய ஆகாரத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறோம். அதுல நீங்கள் எல்லாரும் இருந்து பங்கு வரும்படி உங்களை தயவாய் கேட்டுக்கொள்கிறோம் இயேசுவின் நாமத்திலே. ஆமென். எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென், ஆமென், ஆமென். அப்படியே மேலே இங்கே இருந்துள்ளோம். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் பிரதர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாஸ்டர், எப்படி இந்த வானொலி எப்படி முடிந்தது? அருமையாக, எப்படி சொல்வது என்றே தெரியவில்லை. கர்த்தர் நல்லவர், அவர் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார். இன்றைய நாளில் நாங்கள் மிக அழகாகவும் அருமையாகவும் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த காரியங்களை கர்த்தர் தாசர்களை அனுப்பி நடத்தி முடித்திருக்கிறார். ஆமாம், ஒருவித தடையும் இல்லாமல் ஒரு சில தடைகள் இருந்தாலும் அதையும் எல்லாவற்றையும் கூடி வர குறைவிலும் கர்த்தர் இந்த திறப்பு விழாவை, அதாவது வல்லமையின் அலைகள் ஒளிப்பது திறப்பு விழாவை குறைவிலும் அவர் கூட இருந்து நிறைவாக்க தந்திருக்கிறார். அதுக்காக தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் நான் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கனடிய மண்ணிலிருந்து எனது பணியாளர்கள் மற்றும் அருமையான சோதரன் லெஸ்லி மற்றும் அருமையான சோதரி ஆனந்த் குடும்பம் ஜெகன் மற்றும் ஒன்றியல் ஒவ்வொருவர் கூடாகவும், அது மாத்திரமில்லை அருமையான ஊழியர்கள் எங்களை பக்கபலமாக பின்னுக்கிருந்து வேலை செய்கிறார்கள். பேர் சொல்ல முடியாத மக்கள் தங்களை தாழ்த்தி அவர்கள் எங்களுக்கு பக்கபலமாக இருக்கிற அவர்கள் கூடாக நான் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இது ஆரம்பமாக இருந்தபடியால் நீங்கள் ஜெபித்த மாதிரி இது இப்பொழுது சிறிதாக இருந்தாலும் இனிவரும் நாட்களில் பெரிதான காரியங்களை இந்த சென்னை தேசத்தில் பட்டி தொற்று எங்கும் அதை அறிவிக்கும் அதற்கேற்ற ஊழியர்களை கர்த்தர்களுக்கு தந்திருக்கார். அதுக்காக தேவனுக்கு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான ஊழியர், உங்கள் முகங்களை பார்க்கும்போது மன மகிழ்ச்சியா இருக்கிறது. இந்த நாள்ல எங்களுக்கு இந்த வீட்டுல ஒரே சந்தோஷம், கொண்டாட்டம். என் மகன் கேட்டார், அப்பா ஏன் இப்படி சந்தோஷமா இருக்கிறீர்கள்? எங்களுடைய குழந்தை பிறந்து இன்றைய நாள்ல அது
புடந்த மாத்திரம் இல்ல, தவழ்ற மாத்திரம் இல்ல, அதை எழுந்து இப்ப நடக்கிற மாதிரி அங்கு எல்லா காரியங்களும் மிக அற்புதமாக நடந்திருக்கிறது. அதுக்காக இந்த துதிக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். பேர் பேராக உங்களை நான் வாழ்த்து தெரிவிக்கணும் என் இருதயத்தில் வாஞ்சை. ஆனாலும் ஒரு பேரை நான் விட்டு விடாதபடிக்கு நாங்கள் உங்கள் அனைவருக்கும் அருமையான ஊழியர்கள், நீங்கள் சொன்னது மாத்திரமல்ல, வாக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, இந்த இடத்துல வந்து நீங்கள் எங்களை உற்சாகப்படுத்துகிறீர்கள். சென்னையில கத்திருக்கின்ற ஒரு தரிசனமான இந்த ஊழியத்தை நீங்கள் கட்டி உங்களோட கருத்துல கத்தர் தந்திருக்கிறார். இது கத்தர் உங்களுக்கு கொடுத்த ஒரு பொறுப்பான ஒரு காரியம். இதை எள்ளளவும் பிசகாது தேவ நாமன் மாத்திரம் மயப்படும், இயேசு கிறிஸ்து மாத்திரமே மேன்மைப்படுத்த நீங்கள் இதை கொண்டு செல்வீர்கள் என கத்தருக்குள்ள முழுமையாக விசுவாசித்து மீண்டுமாக உங்களை நல் வாழ்த்துக்களை கனடிய மண்ணிலிருந்து எனது பணியாளர்கள் சார்பாக, நேயர்கள் சார்பாக, பார்வையாளர் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி பிரதர். அருமையான சிறுவர் தோட்ட நிகழ்ச்சியில சரியான நேரத்தில் நம்ம பிள்ளைங்க எல்லாரும் கலந்து கொண்டாங்க. நீங்க ஒவ்வொரு சனிக்கிழமை தான் பார்ப்பீங்க. இன்னைக்கு அவங்க நம்ம ஸ்டுடியோக்கே வந்து அங்க இருந்து எல்லாம் செஞ்சாங்க. அதற்காக கர்த்தர் பெரியவர், பெரிய காரியத்தை செய்தார். பிள்ளைங்க மிக பிரயாசப்பட்டு பிரயாணப்பட்டு இங்க வந்து நம்ம கலந்து கொண்டாங்க. அவர் நாங்க நினைக்கிறோம், நம்ம பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவோம், அவர்கள் இன்னும் சிறப்பாக செய்யணும். ஒரு சின்ன இடத்துல தான் செய்வாங்க, இப்ப பெரிய இடத்துல வச்சு கூட செய்யலாம். அவங்க எத்தனை பேர் வந்தாலும் நம்ம சபையில வச்சு கூட செய்யலாம். அதற்கான முயற்சியை நாங்க எடுப்போம். இந்த சுவிசேஷம் உலகமெங்கு பரவ வேண்டும். ஆமென். நோக்கம். ஆமென். உலகத்துல வாழப்படுறது கொஞ்ச நாள். கொஞ்ச நாளில நம்முடைய பொருளாலும், நம்முடைய உதவியினாலும், நம்முடைய வார்த்தையினாலும் அநேக தேவ ஊழியக்காரர் நம்மளோட இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம நன்றி செலுத்துவோம். எந்த நேரம் கூப்பிட்டாலும் நம்ம வரக்கூடிய அநேக தேவதாசர்கள் இருக்கிறாங்க. ஆமென். அவங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துறோம். இவ்வளவு நேரம் இரவு 12 மணி ஆகும் நினைக்கிறாங்க. நிறைய மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு நாங்க கொடான கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆமென், ஆமென். நன்றி ஐயா. அருமையான இந்த ஊழியத்தை நீங்கள் எடுத்த பொறுப்பை கச்சிதமாக முடித்திருக்கிறீர்கள். தாழ்மையான இந்த ஊழியத்தை தாழ்மையாக இருந்து கர்த்தருக்கு மகிமையாக நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சியிலே இந்த ஒளிப்பதம் ஆரம்பத்திலிருந்து இன்னும் அநேக அங்குள்ள மக்களுக்கு இன்னும் ஊழியங்களை அறிவிக்க வாசல்களை இல்லாத மக்களுக்கு ஒரு வாசலாக இருக்கும் என்று நான் இந்த இடத்துல தாழ்மையோடு கேட்டு சொல்லிக் கொள்கிறேன். யார் யார் உங்களோட சுவிசேஷத்தை அறிவிக்க இந்த ஊடகத்தை பயன்படுத்துகிறீர்களோ அது உங்களுக்கு உற்சாகம் கொடுக்கிற ஒரு ஊடகமாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவினுடைய நாமமே மகிமைப்பட்டும், அவரே மேன்மையாட்டும். நாங்கள் எங்களை தாழ்த்தி நாங்கள் சிறுகவும் தேவன் பெருகவும் நாங்கள் ஒப்பு கொடுத்து இந்த வல்லமையான இந்த ஊழியத்தை சென்னையிலிருந்து, இந்தியா தேசத்திலிருந்து நீங்கள் எடுத்து வருவீர்கள் என்று நான் உங்களிடம் ஒரு பொறுப்பான ஒரு காரியத்தை கர்த்தருக்கு முன்பதாக அவர் சாட்சியாக உங்களிடத்தில் வைக்கிறேன். நம்முடைய இதை தொடர்ந்து நீங்கள் செய்வீர்கள் என்று நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஆமென். ஆனந்த கண்ணீரோடு இருக்கிறேன். தேசத்திலிருந்து செந்தில் அவங்களும் கலந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். பிள்ளைகளும் அங்க இருக்கிறாங்க. என்னுடைய மனைவி, என்னுடைய மகன், என்னுடைய மருமகள் எல்லாரும் இங்க இருக்கிறாங்க. ஒரு குடும்பமா இந்த இடத்துல பாஸ்டர் கைவிலியம் டேவிட் சில வார்த்தை உங்களுக்கு சொல்றாரு. பிரதர் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் பாஸ்டர். நன்றிகளும் அழகா நேர்த்தியா செஞ்சிட்டீங்க. நாங்கள் இல்ல, நீங்கள் செய்திருக்கிறீர்கள். உங்களுக்கு தான் நாங்கள் நன்றி செலுத்தணும். நாங்கள் இங்க இருந்து ஒன்றுமே செய்யல. அருமையான ஆனந்தனுக்கு நன்றி. சொல்லுங்க. அப்படி நாங்க மெதுவா கிளம்புறோம் ஊருக்கு. ஆமா, இடையில சாப்பிட்டுட்டு இடையில உங்களை தொடர்பு கொள்றேன் நான். ஆமாம், சாப்பிட்டுட்டு போங்க. கேட்டுக்கொண்ட மக்கள் எல்லோருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்கள். ஆமேன். அன்பான நல்ல உள்ளங்களே, உறவுகளே, இந்த அருமையான காணொளியை நீங்கள் பார்த்தீர்கள். உங்களுடைய கருத்துக்களை பின்பதாக எங்களுக்கு சொல்லுங்கள். நேரம் கடந்து போய்கொண்டிருக்கிறபடியால அழைப்புகளை என்னால் எடுக்க முடியாமல் இருந்தது. அது மாத்திரமில்லை, நாளைய ஒளிபரப்பில் நீங்கள் வந்து கர்த்தருக்கு மகிமையாக, மனிதருடைய மேன்மைக்காக, தேவன் நாமத்தின் மகிமைக்காக, தேவன் ஒன்றே மகிமைப்பட வேண்டும், அவருடைய நாமத்தின் மகிமைக்காக நாளை நாளில் நீங்கள் சாட்சியாக வந்து சில காரியங்களை சொல்லிக் கொள்ளுங்கள். ஒரு 2 பகுதியாக இது நடைபெற்றது. ஒரு இடையில ஒரு சிறு துண்டிப்பு ஏற்பட்டபடியால் மீண்டுமாக நாங்கள் அதை எடுத்து வந்தோம். பகுதி பார்ட் 1 பார்ட் 2ஆக இது இருக்கும். யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். இதை மற்றவர்களுக்கும் அறிவியுங்கள். இது ஒரு புதிய ஒரு சகாப்தத்தை வல்லமை நாளுகள் இன்றைய நாட்களில் படைத்திருக்கிறது. அது எப்படி என்று கர்த்தர் அவர் வைத்த திட்டத்தின்படி அதை நடத்தி முடிப்பார் அவர்களுடைய வருகைக்கும் என்பதாக. நம்முடையால் எங்களுக்கு ஜெபியுங்கள், எமது ஊழியர்களுக்கு ஜெபியுங்கள். என்னோடு சேர்ந்து இளைமரகாயாக அநேக பணியாளர்கள் இருக்கிறார்கள். இது ஒரு டீம் ஒர்க்.
தனி மனுஷனுடைய வேலை இல்லை, இது டீமாக நாங்கள் வேலை செய்கிறோம். அதனுடைய இந்த டீமுக்காக, இந்த பணியாளர்களுக்காக ஜெபியுங்கள். இதை மாத்திரம் உங்களோட நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றிகளும் வாழ்த்துக்களும். தேவ சமாதானம் எப்பொழுதுமே உங்களோட கூட இருக்கட்டும்.